ஹாய், வெல்கம் டு பிரதாப்ஸ் கிரிக்கெட். இன்னைக்கு பேக் ஃபுட் டிரைவ் எப்படி ஆடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பேக் ஃபுட் டிரைவுக்கு என்ன லென்த் ஆடணும் அப்படின்னா பேக் ஆஃப் லென்த், என்ன லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஸ்டெம் டு 6th ஸ்டெம் லைன். ஸோ இன்னைக்கு அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், பவுலர் கையிலேருந்து பால் ரிலீஸ் ஆகும்போது அண்ட் ஃப்ரண்ட் ப்ளஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் டிப். ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் டிப் பற்றி எல்லா வீடியோலையுமே நான் ரொம்ப பர்டிகுலராக சொல்கிறேன். ஏன்னா அந்த டிப் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம். ஹெட் அண்ட் ஷோல்டர் ப்ராப்பராக டிப் ஆகி பால் பிச் ஆகிற இடத்தை பார்த்தாலே உங்களோட டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிப், அப்புறம் பேக் அண்ட் அக்ராஸ் ஆஃப் ஸ்டெம். ஸோ இந்த ஃபுட் வந்து இந்த க்ரீஸுக்கு பேரலாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த பேக் அண்ட் அக்ராஸ் போகும்போதே பேக் லிஃப்ட்டும் ரெடியாக இருக்கணும். ஸோ உங்கள் எல்போ பாருங்கள், இந்த எல்போ இங்கே இருக்கும். உங்கள் ரெண்டு காலுக்குமே நடுவில் இந்த எல்போ வந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்கள் பேக் லிஃப்ட் இருக்கணும். ஸோ ஷார்ட்டு இந்த டாப் அண்ட் எல்போ யூஸ் பண்ணி ஆடுங்க. ஸோ பேக் லிஃப்ட் டவுன் ஸ்விங் வரும்போது இந்த காலும் சேர்ந்து வரட்டும். பேக் லிஃப்ட் டவுன் ஸ்விங், ஹிப்பு சைட் ஆன், ஷோல்டரும் சைட் ஆன். முடிஞ்சளவு ஒரு க்ளூ சொல்லலாம்னா இந்த டாப் அண்ட் ஃபோராம முடிஞ்சளவு கொஞ்சம் உங்கள் முன்னாடி இருக்க ட்ரை பண்ணுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் இப்படி கொஞ்சம் முன்னாடி இருக்க ட்ரை பண்ணீங்கனாலே நல்லது. ஸோ ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட் பிஹைண்ட் த லைன் ஆஃப் த பால்னு சொல்லுவோம். ஸோ ஆடும்போது பேட் ஃபுல்லாக பாலுக்கு பின்னாடி வந்து பாலோட தலை மேலே டாப் ஆஃப் த பாலில் ஆடுங்க. ஸோ பேக் அண்ட் அக்ராஸ் போயிட்டு பாலோட ஹெட் அண்ட் ஷோல்டர் டிப்பாக இருந்துச்சுன்னா பாலோட பேஸ், பாலோட பவுன்ஸ் ரெண்டையும் அழகாக ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் எல்போவையும் உங்கள் நீ உங்கள் எல்போ ரெண்டையும் யூஸ் பண்ணி பாலோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி டிரைவ் போகலாம். ஸோ பாலோட பவுன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிப்புக்கும் செஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஹைட்டு ஒரு பெட்டரான ஹைட் ஆப்ஷன். ஒரு பேக் ஃபுட் டிரைவ் ஆடுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஹைட் இது. ஸோ இந்த எல்போ, ரெண்டு எல்போ பாருங்க, ரெண்டு எல்போவும் அழகா ஆப்போசிட்ல இருக்கும். இந்த எல்போ டாப் ஹேண்ட் எல்போவும் பாட்டம் ஹேண்ட் எல்போவும். பாட்டம் ஹேண்ட் பாருங்க, பாட்டம் ஹேண்ட் இவ்வளோ சப்போர்ட் பண்ணால் போதும் இது. அப்புறம் இந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டு நீங்கள் டிப் பண்ணி ப்ராப்பராக வந்தீங்கன்னா இந்த ஹெட்டு வந்து பேக் ஃபுட்டுக்கு நேராக அல்லது ஜஸ்ட் இன்சைட் த பேக் ஃபுட் இருக்கும். இந்த ஹெட்டு வந்து ரொம்ப பேக் ஃபுட்டுக்கு பின்னாடி போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபைன் பண்ணிங்கன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.